Hi friends, welcome to Movie List. நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, Netflixல புதுசா ரிலீஸ் ஆயிருக்கிற டெவில் மே கிரையோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எனக்கு டெவில் மே கிரையோட கேம் ஃபிரான்ச்சைஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலயும் குறிப்பா டான்டி கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன வயசுல டெவில் மே கிரை வந்து விளையாடும் போது காலையில ஆரம்பிச்சேன்னா ஈவினிங் வரைக்கும் அந்த கேம் வந்து விளையாண்டே இருப்பேன். டெவில் மே கிரையோட தேர்ட் பார்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சின்ன வயசுல ஸ்டோரி கேம் வந்து நிறைய விளையாண்டுருக்கேன். ஆனா நிறைய அது முடிச்சது கிடையாது. முடிச்ச கேம்ல டெவில் மே கிரையும் ஒன்னு. அதனால இந்த கேமோட எனக்கு நிறைய கனெக்ஷன் வந்து இருக்கு. நிறைய நாஸ்டாலஜிக் மெமரியும் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட சூப்பரான கேமை பேஸ் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ் தயாரிச்சு ரிலீஸ் பண்ணி இருக்கிற டெவில் மே கிரையோட இந்த அனிமேட்டட் சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த டெவில் மே கிரையோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். நம்ம கதையோட ஹீரோனா டான்டி வந்து டீமன் ஹண்டரா வந்து இருப்பாரு. அவர்கிட்ட அவங்க அம்மா கொடுத்த ஒரு ஃபேமிலி நெக்லஸ் வந்து ஒன்னு இருக்கும். அது ஒரு பக்கம் டீமன்ஸும் மறுபக்கம் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் டான்டி மேல வந்து பவுண்டி செட் பண்ணி இருப்பாங்க அந்த நெக்லஸை வந்து கைப்பற்றதுக்காக. இந்த நெக்லஸ் வந்து அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எர்த்துக்கும் அண்டர் வேர்ல்டுக்கும் இடையில வந்து ஒரு பாலத்தை உருவாக்கக்கூடிய, நான் பாலன்னு சொல்லி எதை சொல்றேன்னா ரெண்டு உலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்குற சக்தி வந்து இந்த நெக்லஸ்க்கு வந்து இருக்கும். எதுக்காக டீமன்ஸ் அந்த போர்ட்டலை வந்து ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? வில்லன்ஸுக்கு அந்த நெக்லஸ் வந்து கிடைச்சதா இல்லையா? டான்டி எதுக்காக டீமன்ஸ் வந்து வேட்டையாடுறாரு? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற டெவில் மே கிரை சீரிஸ் வந்து நீங்க கண்டிப்பா பார்த்தாகணும். இந்த சீரிஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில மட்டும் தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆகல. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதுல குறிப்பா ஒரு ஃபன் ஃபேக்ட் வந்து இருக்கு. அது என்னன்னா, இங்கிலீஷ் வெர்ஷன்ல டான்டி கேரக்டருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜானி யங் போஷ். இவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் மைட்டி மார்ஃபின்ல பிளாக் ரேஞ்சரா வந்து நடிச்சிருப்பார்ல, அவர் தான் இந்த கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்திருக்காரு. இந்த சீரிஸ்ல எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி பாத்திரலாம். முதல்ல பாசிட்டிவ்ல இருந்து போயிடலாம். இந்த சீரிஸோட ஆக்ஷன் சீன்ஸும் இதோட அனிமேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டான்டியோட எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே வந்து நல்லா இருந்தது. மோஸ்ட்லி எல்லா ஆக்ஷன் சீன்ஸுமே வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆர் ரேட்டர்ல தான் வந்து இருக்கும். நீங்க கேம்ல பார்த்த அதே விஷுவல் டோனை வந்து அனிமேலுமே வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். டெவில் மே கிரையோட அந்த எசன்ஸ் வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க கேம்ல இருந்து அனிமிக்கு. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேம் விளையாண்டவங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மெமரி வந்து வரும். கேம்ல யூஸ் பண்ண வெப்பன்ஸும் சரி, ஒரு சில கேரக்டரும் சரி, ஒரு சில முக்கியமான பஞ்ச் டயலாக்கும் சரி, இந்த அனிமில வரும்போது உங்களுக்கு லிட்டரலி கூஸ் பம்ஸா வந்து இருந்தது. இது எல்லாமே இந்த அனிமியோட பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் என்னன்னா, இந்த அனிமியோட ஸ்டோரி வந்து ரொம்ப மேலோட்டமா வந்து எழுதி இருக்காங்க. ஒரு 3 கேரக்டர் தவிர்த்து மத்த எந்த ஒரு கேரக்டருக்குமே வந்து கேரக்டர் டெப்த் வந்து இருக்காது. நீங்க கேம் பார்க்கலனா உங்களால ஒரு சில கேரக்டர் கூட வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இது பெரிய மைனஸா வந்து இருக்கு. எனக்கு இன்னொரு மிகப்பெரிய குறையா பட்டது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே ரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு சில எபிசோட்லாம் வந்து ரொம்பவே ரஷ் பண்ணிட்டாங்க. இத வந்து ஒரு 13 எபிசோட் சீரிஸா வந்து கொடுத்திருந்தா நிறைய இன்டெப்தா ஸ்டோரி வந்து சொல்லி இருப்பாங்க. 8 எபிசோடா கொடுத்ததுனால நிறைய இடத்துல வந்து நம்மளால அந்த கேரக்டர் கூட வந்து கனெக்ட் பண்ண முடியாம அடுத்தடுத்த சீன் சொல்லி டக்கு டக்குன்னு கொண்டு போயிட்டாங்க இந்த சீரிஸ. இந்த டெவில் மே கிரையோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ இந்த சீரிஸை நான் பார்க்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு, நீங்க இந்த கேமை விளையாண்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை வந்து பாருங்க. நீங்க இந்த சீரிஸ் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கேமை விளையாடாதவங்க இந்த சீரிஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு, பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. எனக்கு இந்த சீரிஸ் வந்து ஆவரேஜா தான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால நான் இந்த சீரிஸ்க்கு கொடுக்குற ரேட்டிங் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா 10க்கு 6.5 கொடுப்பேன். நீங்க யாராவது இந்த டெவில் மே கிரை சீரிஸ் வந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான அனிமே ரிவ்யூல வந்து உங்களை சந்திக்கிறேன். போய்